இதான் பொதுச்சிக்கோட்டா கரையாங்குளம் அந்த குளத்தினுடைய நிலைமை மனசாட்சி இருக்கவர்களுக்கெல்லாம் ஒதுக்கப்பட்ட குளம் பராமரிப்பு தூர்வாருவதற்கு ஒதுக்கப்பட்ட கோடிகள் எங்கே கேட்குறோம், பணம் எங்கே கேட்குறோம். ஏன் பஞ்சாயத்து நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன் நீர்வளம் நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன் பிடபிள்யூ நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன் மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை? இதான் மக்கள் குளிக்கக்கூடிய ஒரு இடம். இதுபோல் அந்த பக்கம் ஒரு கடவு இருக்கிறது. மாடுகளை குளிப்பாட்டுறதுக்கு ஒரு இடம் அங்கே ஒதுக்கப்பட்டிருந்தது. அது காடு ஏறி இன்றைக்கு பார்க்க முடியாத அளவுக்கு அங்கே காணப்படுகிறது. அது இதுபோல தான் மாடுகளை குளிப்பாட்டுறதுக்கு ஒரு பக்கம் அந்த பக்கம் உள்ளது, அதுவும் இல்லை. இது ஒரு குளம் மட்டுமல்ல, குமரி மாவட்டத்தில் உள்ள எத்தனையோ குளங்கள் பராமரிப்பு இல்லாமல், தூர்வாராமல், சுத்தம் பண்ணாமல் மக்களுடைய வாழ்வாரம் பாதிக்கும் விதம் இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூடிய அதிகாரிகளும் மற்ற நிர்வாகிகளும் செயல்படுகின்றது மனவேதனை அளிக்கிறது. இந்து மகா சபையுடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியதானா வெங்கடேசன் அவர்கள் தலைமையில் தான் எங்களை பார்வையிடுறோம். தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிர்வாகிகள் இதுக்கு நாங்கள் முடிவு கட்டுவோம். குளம் பராமரிக்காவிட்டால், குளத்தை ஒழுங்குமுறை செய்யாவிட்டால் சட்டபூர்வமான நடவடிக்கை நாங்கள் எடுக்கப்படும். சட்டத்தை நாங்கள் சந்திப்போம். எப்படி செய்ய வைக்கிறோம்னு எங்களுக்கு தெரியும். இதுக்கு ஃபண்ட் இருக்கா இல்லைன்னு பார்ப்போம். ஒரு விஷயத்தில் தமிழக முன்னேற்ற கழகம் முடிவு கட்டாமல் போக மாட்டேன் அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் தெரியும். ஆகையால் 2 வாரம் டைம் தருகிறோம். 2 வாரத்துக்குள் இந்த குளத்தை நீங்கள் பராமரிக்க வேண்டும். குளத்தை பராமரித்து மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். விவசாயத்துக்காக மக்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய குளத்தினுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம். தமிழ்நாடு முன்னேற்ற கழகமும் இந்து மகா சபையும் வன்மையாக கண்டிக்கிறது. ஆகையால் உங்கள் பூச்சாண்டி வேலைக்கும் சாக்கு போக்கு கொண்டு நாங்கள் ஆளலை. மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடியாகவே ஆய்வு செய்ய வேண்டும். பிடபிள்யூ நீர்வளத்துறை அதிகாரிகள் நேரடி ஆய்வு செய்ய வேண்டும். பலமுறை ஆய்வு செய்தீர்கள். வாரது, ஆய்வு செய்கிறது, பார்வையிடுறது, போகிறது, இதான் வேலை இருக்கிறது. அந்த வேலை இனி இங்கே நடக்காது. ஒன்றுகள் எங்கள் குளத்தை நீ பராமரிக்கணும். இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்கள் என்று நாங்கள் யோசித்து கூடி இருந்து முடிவு செய்வோம் என்று கேட்டு இந்த வீடியோ அனைவருக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சரும் நீர்வள அதிகாரிகள் எல்லாம் பஞ்சாயத்து அதிகாரிகள் எல்லாம் பார்வையிட்டு முடிவு கொண்டு வர வேண்டும் கேட்டு பேச்சு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவன தலைவர்.